எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஃபேவரட் டைரக்டர் ஆர் மாதேஷ். இதற்கு முந்தின கமர்ஷியல் படங்கள், ஒரு மாஸ் படங்களை தொடர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய மோகினின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இல்லை ட்ரிஷா பெரிய ஆக்ஷன் ஹீரோயினாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஒரு களத்தில் இருக்காங்க. இந்த படம் ஒரு வெகுஜன படமாக வந்திருக்கு. என்னென்னா, ஒரு தேட்டருக்கு வர்றவங்களுக்கு என்னென்ன தேவையோ ரொம்ப கருத்து சொல்லி அறுக்காமல் வெகுஜன மக்களுக்கு ஜாலியாக சாங் என்டர்டெயின்மெண்ட், அதே சமயத்தில் உள்ள ஒரு சப்ஜெக்ட் மேட்டர், அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங், இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு திரைப்படம் பண்ணியிருக்கோம். குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கிற ஒரு படமாக இது வந்திருக்கு. இதில் படத்தில் எதிர்பார்க்கக்கூடிய, ஒரு சினிமாவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காமெடி, ஆக்ஷன், ரொமான்ஸ், சாங்ஸ், நல்ல விஷுவல்ஸ், அதே சமயத்தில் நல்ல ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜாக தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ எங்கேயும் மக்களுக்கு ஒரு போர் அடிக்காமல் ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படைப்பாக வந்திருக்கு இது. இந்த படத்தோட கிட்டத்தட்ட ஒரு 80% காட்சிகள் வெளிநாட்டில் படமாக்கப்பட்டிருக்கு. இதில் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அதோட ஸ்டைலைஸ்ட் ஒரு ஹாரர் ஃபில்மாக இருக்கும் இது. இந்த ஜான்ராவை புதுசாக மக்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஜான்ராவை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹாரர் அப்படிங்கிறது நமக்கு ஹாரருங்கிறத தாண்டி ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாட் ஃப்ரம் நவ், எங்களோட ஜென்டில்மேன் காலத்தில் இருந்து கிராஃபிக்ஸ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. காதலன்றாங்க முக்காபில் ஒரு தலையெல்லாம் பிரபுதேவா ஆடுவார். அதை பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திச்சு. அந்த மாதிரி அப்போ இருந்தே இன்றைக்கு வரைக்கும், இப்போ இருக்க பாகுபலி வரைக்கும் ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்டியரான ஒரு வரவேற்பை பெறுது. அப்படி பார்க்கும்போது ஒரு மக்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மேக்கராக என்னால் ஐ கேன் சென்ஸ் இட். அப்போது அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டியர் விஷுவல் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். என்ன பிளாட்ஃபார்ம் பண்ண முடியும்? ஒரு நார்மலான ஒரு சோஷியல் கதை எடுத்துக்கிட்டு அதில் போய் நான் பெரிய ஒரு விஷுவலோ ஒரு விஎஃப்எக்ஸோ வச்சு நல்லா பண்ணினா இட் ஒன்ட் சால்வ் த பர்பஸ். ஸோ அப்போ இருக்கும்போது ஒரு லார்ஜர் தேன் லைஃப் விஷயம் எடுத்துகிட்டு பண்ணணும். அப்போ லார்ஜர் தேன் லைஃப் விஷயங்கிறது ஹாரர் அப்படிங்கிறது, ஒரு பேய் அப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்க. இந்த சென்ஸ் அது அந்த மாதிரி தான் நம்மளை ஜெனட்டிக்கலாகவே நம்ம எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ பீரியடில் ஒரு விஷயம் பண்ணார் ராஜமௌலி பாகுபலியில். ஸோ அதை எல்லோரும் பீரியடில் இப்படி தான் பெருசாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே அதை எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவதற்கும் ஒரு நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு படம் பண்ணுறதுக்கும் ஹாரருங்கிற ஒரு ஜான்ரோ அதுக்கான எலமெண்ட்டாக தான் எடுத்துக்கிட்டோமே ஒழிய ஹாரர் படம் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு அப்படியாக வரல. இது ஒரு லார்ஜர் தேன் லைஃபாக எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு உண்டான பேஸ் எது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹாரருங்கிற ஒரு பேஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு எலிமெண்ட்டாக இருக்கும். அது படம் பார்க்கும்போது எல்லோரும் வெரி ஈஸிலி தே கேன் கனெக்ட். நான் சும்மா ரியல் லைஃப் இன்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு போக விரும்பலை. அது நீங்கள் படம் பார்க்கும்போது படத்தில் அது வச்சுருக்கோம், படத்துலேயே இருக்குது. ஆமாம், இல்லை இது நடந்ததில்லை இங்கே அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க, ஆடியன்ஸே சொல்லிடுவாங்க. இல்லை ஆப்வியஸ்லி அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வி டோன்ட் வாண்ட் டு டூ ஜஸ்ட் அனதர் ஃபில்ம். அந்த மாதிரி தான் இன்னொரு படம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான படம் நாங்கள் எங்களோட எந்த படங்களுமே அந்த மாதிரி பண்ணதில்லை இது வரைக்கும். ஏன்னா நாங்கள் வந்த ஸ்கூல் அந்த மாதிரி இதுக்கு ஆரம்ப ஜென்டில்மேன்லேருந்து, காதலன்லேருந்து, இந்தியன்லேருந்து, முதல்வன்லேருந்து, ஜீன்ஸ்லேருந்து, இப்போ கடைசியாக முடிஞ்ச கோச்சடான வரைக்குமே சொல்கிறேன். எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஒரு படமாக பண்ணாமல் அதை அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ஒரு, அதாவது வேல்யூ ஃபார் யுவர் மனி. நீங்கள் ஒரு 120 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா அதை 100% உங்களை இல்லை, ஐ ஹாவ் டு எங்கேஜ் யூ அண்ட் ஐ ஹாவ் டு டெலிவர் த பெஸ்ட் ஃபார் யூ. அதனால் ஐ டேக் லாட் ஆஃப் டைம் டு டூ த ரிசர்ச் அண்ட் நிறையா விஷயங்களை அதில் வி ஹேவ் டு ஒரு உள்ளே போட்டுட்டு தென் நாட் அ ஹாலோ ஸ்கிரிப்டாக இல்லாமல், நான் ஒரு ஹாலோவாக ஒரு படமாக இல்லாமல் ஃபுல்லாக ஸ்டஃப்டு ஃபில்ம், இட்ஸ் அ ஃபுல் டென்சிட்டியோட ஒரு படம். ஸோ தட்ஸ் ரீசன் தட் டுக் தட் மச். இல்லை அவங்களுக்கு அப்படி நான் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, அவங்களுக்கு தெரியுமா. பட் ஷீ ஃபிட்ஸ் த கேரக்டர் வெல், பிகாஸ் அந்த ஒரு ஷெஃப் அப்படிங்கிற விஷயத்தை இல்லை, ஒரு நார்மலாக பெண்கள்
அப்படிங்கிறது சமையல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பழகின விஷயம். அது வந்து ஒரு ஸ்க்ரீனில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப புதுசாக. அதாவது த்ரிஷா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹீரோயின், அவங்க வந்துட்டு குக் பண்ணுறாங்க ஸ்க்ரீனில் அப்படிங்கிறது வந்துட்டு தட் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பூர்ணிமா பாக்கியராஜ் மேடம் இருக்காங்க, அப்புறம் யோகி பாபு, சுவாமிநாதன், மதுமிதா, ஆர்த்தி கணேஷ், அப்புறம் ஸ்ரீரஞ்சனி, ரமா, அப்புறம் நம்ம சுரேஷ் சார் இருக்கார், பன்னீர் புஷ்பம் சுரேஷ், இந்த மாதிரி எல்லாம் ஒரு முகேஷ் திவாரி, இப்படி நிறையா ஸ்டார் காஸ்ட்டு படத்தில் இருக்காங்க. இல்லை ஆப்வியஸ்லி எல்லாருமே ஒரே மாதிரி ஷோல்டர் தூக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் பார்க்குறது எல்லாருக்கும் படம் பார்க்குறதுக்கு போர் அடிச்சிடும். ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் அ கேரக்டர், தேர் ஓன் கேரக்டர் இல்லையா? அதனால வந்து தே பர்ன்ஸ் தேர் ஓன் கேரக்டர்ஸ் இந்த ஸ்க்ரீன். அதனால் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. இப்போ ட்ரிஷாவே வந்துட்டு ஒரு ஒரு இந்த ரொமான்ஸ் சீனில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு மாதிரி இருக்காங்க, ஒரு ஆக்ரோஷமான சீனில் ஒரு மாதிரி இருக்காங்க, ஒரு சேஸ் சீக்வன்ஸில் வர மாதிரி இருக்காங்க. நெஞ்சுக்குள்ளே நீ மீன் அடிச்சு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்கலாக ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாங்க அந்த சாங்கை. அதை வந்துட்டு அப்புறம் இந்த படத்துக்கு ஏன்னா நிறைய டைம் இருக்கிறதுனால வந்துட்டு வி கேன் ஒர்க் வித் நியூ கைண்ட் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி வந்து இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணாத ஆட்களோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அது மாதிரி ஆட்களை பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஐ கேம் அக்ராஸ் வித் திஸ் டியோஸ். இவங்க ரெண்டு பேரும் இட்ஸ் பியூட்டிஃபுல். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அழகாக வந்து அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியுது, அதை அழகாக அதுக்கு தகுந்ததை டெலிவர் பண்ண முடியுது. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு 4-5 சாங் இருக்குது, 2 சாங் ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரோக்லேயே ஓகே ஆச்சு. அந்த மாதிரி ஒரு வேவ் லென்த் இருக்குது. அந்த வேவ் லென்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒரு டெக்னீஷியனுக்கு. ஒரு டைரக்டரோட வேவ் லென்த்தில் என்ன இருக்காங்களோ அந்த வேவ் லென்த்தில் வரணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து இவங்க ரொம்ப நல்லா திறமையாகவும் அதே சமயத்தில் வந்து மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கும் ட்ரெண்டியாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ஹாப்பி வித் திஸ் பீப்புள். இந்த படம் இட்ஸ் அ சேலஞ்சிங் ஃபிலிம் ஃபார் மீ பிகாஸ் இந்த ஜான்ரோ படம் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ இந்த ஜான்ரோ ஃபிலிம் புதுசாக நான் ஹேண்டில் பண்ணும்போது இது ஃபஸ்ட் படம் பண்ணுறதுக்கு என்ன ஒரு படபடப்பு இருக்குமோ அந்த படபடப்பு வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாமே நாங்கள் சோஷியல் படம் பண்ணியிருக்கோம், அப்புறமா ஒரு மித்தாலஜி பண்ணியிருக்கோம், அப்புறமா ஒரு ரொமான்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மாஸ் பண்ணியிருக்கோம். இதில் மாஸ் இருந்தால் கூட அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஹாரர்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்க்ரீனில் எடுத்து வர போகிறோங்கிறது ஒரு ரியலாக ஒரு சேலஞ்சிங் ஜாபாக இருந்தது. ஏன்னா இந்த ஜேனராவில் திஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதனால் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பட் ஸ்க்ரீனில் வந்தோன்னா அப்பா தப்பிச்சோண்டா சாமி, நல்லா தான் பண்ணியிருக்கோம், தப்பாக இல்லை அப்படின்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்தவங்கலாம் பாராட்டும்போது சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா பரவாயில்ல, புது ஜான்ரோ பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணாத ஒரு ஜான்ரோ பண்ணியிருக்கோம், அதையும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ஆடியன்ஸ். அடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பக்கா பியூர்லி ஒரு என்டர்டைனிங் மாஸ் பேஸ்டு ஒரு படம். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி படங்கள் தான் படம், வி ஆர் ஜஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் தேட். ஸோ அது மாதிரி ஒரு படம் இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க் இஸ் இப்போ தான் ஆன் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ தான் அந்த மோகினியோட வேலைகள்லாம் மைண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் அந்த ஒரு பெரிய ஒரு ஹீரோவோட மக்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை பண்ணுவோன்னு நம்புவோம். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடையும் மிகப்பெரிய பொருட்செலவுலையும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், மோகினின்னு. இந்த படத்தை ஏகப்பட்ட பேர் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய பணத்தையும் செலவு பண்ணி உருவாக்கியிருக்கோம். ஸோ இதை தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்து ரசித்து இதை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கித்தரணும்னு உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். 100% இது வேல்யூ ஃபார் யுவர் மணி. நிச்சயமாக உங்களை இது 100% என்டர்டைன்மெண்ட் பண்ணும் அப்படின்னு ஐ வில் கேரண்டி யூ. தேங்க்யூ வெரி மச்.